ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு 12 பல் பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் போட்டு ஃப்ரை பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 7 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதும் 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்ததும் கொஞ்சம் தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி விழுத இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க வைங்க. கொதித்ததும் அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச கார்லிக் அண்ட் வத்தல் சேர்த்து இறக்குனீங்கன்னா வத்த குழம்பு ரெடி. கறி லீஃப் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சூடான வத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.